தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கோவை தொண்டாமுத்தூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டி அமைந்திருக்கும் வனப்பகுதிகளில் உள்ள காட்டு யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறுவதும் உணவு மற்றும் தண்ணீர் தேடி கிராமங்களுக்குள் நுழைவதும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக போல்வாம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காட்டு யானைகளால் பயிர் சேதங்கள் அதிக அளவில் ஏற்பட்டு வருகிறது. இதனிடையே நரசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ரோலக்ஸ் என பகுதி மக்களால் அழைக்கப்படும் ஒற்றை ஆண் காட்டு யானை தொடர்ச்சியாக கிராமங்களுக்குள் நுழைந்து பயிர் சேதங்களை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் விவசாயிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை ஏற்று ரோலக்ஸ் என அழைக்கப்படும் காட்டு யானையை இடமாற்றம் செய்வது தொடர்பாக கோவை மாவட்ட வனத்துறையினர் அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பினர். உயர் அதிகாரிகள் அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து அந்த யானையை பிடிப்பதற்கான பணிகள் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த யானையை பிடிப்பதற்காக டாப் ஸ்லீப் யானைகள் முகாமிலிருந்து நரசிம்மன், முத்து, கபில்தேவ் ஆகிய 3 கும்கி யானைகள் கடந்த வாரம் அழைத்து வரப்பட்டன. இந்த யானைகள் தாலியூர் அருகே உள்ள ஒரு தோட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. யானைக்கு மயக்க ஊசி செலுத்துவதற்காக ஆனமலை புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் தலைமையில் மருத்துவ குழுவினரும் வரவழைக்கப்பட்டனர். இந்நிலையில் ரோலக்ஸ் யானையை பிடிப்பதற்கான பணிகள் துவங்கி உள்ள நிலையில் நேற்று செம்பனூர் கிராமத்திற்குள் புகுந்த ரோலக்ஸ் யானையை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். அப்பொழுது இரவு 10 மணி அளவில் வனத்துறை கால்நடை மருத்துவர் விவசாய நிலத்தில் இருந்த ரோலக்ஸ் யானையை மயக்க ஊசி செலுத்தினார். இதனை அடுத்து ஆவேசமடைந்த அந்த யானை அங்கிருந்து வெளியேறி அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் புகுந்தது. இதனை அடுத்து யானையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். தொடர்ந்து வனப்பகுதிக்குள் சென்ற யானை வேறு எங்காவது சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. காலை நேரங்களில் மட்டுமே மயக்க ஊசி செலுத்த வேண்டும் என விதிமுறைகள் உள்ள நிலையில் இரவு நேரத்தில் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது சர்ச்சை எழுந்துள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.